Hello guys. ஆகஸ்ட் 23, 2001 ஆண்டு ஏர் டிரான்சிட் ஏர்லைன்ஸ் விமானம் 236 கனடால இருக்கும் டொரண்டோல இருந்து போர்ச்சுகல்ல இருக்கும் லிஸ்பனை நோக்கி பறந்துகிட்டு இருந்தது. இந்த விமானம் நள்ளிரவு போல அட்லாண்டிக் பெருங்கடல் மேல சுமார் 39,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருந்தது. பைலட்ஸ்க்கு இது ஒரு சாதாரண அன்றாட வேலையாக இருந்தது. ஆட்டோ பைலட்ல பறந்துகிட்டு இருந்த இந்த விமானத்துல ஒரு விஷயம் நடந்தது. அது எல்லாமே ஒழுங்கா போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு இந்த விமானத்தோட நிலை மாற ஆரம்பிச்சது. அட்லாண்டிக் பெருங்கடல் மேல 39,000 அடி உயரத்துல பறக்கும்போது இங்க ஒரு சின்ன நிலப்பரப்பை கூட பார்க்க முடியாதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த விமானத்தோட ஃபியூயல் டேங்க் கிட்டத்தட்ட காலியா இருக்கிறத இந்த விமானத்தோட கேப்டன் பார்த்தாரு. இத பார்த்த 2 பைலட்ஸுக்குமே அவங்க ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறது தெரிய வந்தது. ஏன்னா ஃபியூயல் இல்லாத விமானம் ஒரு பறக்கும் சவப்பெட்டிக்கு சமம். ஏர் டிரான்சிட் ஏர்லைன்ஸ் விமானம் 236க்கு என்ன ஆச்சு, இந்த ஆபத்தான சூழ்நிலையை பைலட்ஸ் சமாளிச்சாங்களா இல்லையான்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ ஒரு உண்மை சம்பவம் மற்றும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஏர் டிரான்சிட் விமானத்தோட மாடல் ஏர்பஸ் A330 மற்றும் இது டொரண்டோவோட பியர்சன் விமான நிலையத்திலிருந்து லிஸ்பனுக்கு பறக்க தயாராகிட்டு இருந்தது. இது ஒரு 7 மணி நேரம் நான் ஸ்டாப் டைரக்ட் பிளைட்டுங்கிறதுனால இதுல 48 மெட்ரிக் டன் எடையுள்ள எரிபொருள் அதாவது ஃபியூயல் ஊற்றப்பட்டு பயணிகள் இந்த விமானத்துல ஏறுறதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. கனடாவோட லோக்கல் மணி அளவுல இரவு 9 மணிக்கு ஆகஸ்ட் 23, 2001 அன்று 293 பயணிகளோட 13 crew மெம்பர்ஸோடும் 2 பைலட்ஸோடும் இந்த விமானம் புறப்பட ரெடியா இருந்தது. இந்த விமானத்தை ஓட்டுறது கேப்டன் ராபர்ட் பீஷே. 48 வயசான இவரு மொத்தம் 16,800 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் உள்ளவர். இதுல 796 மணி நேரம் ஏர்பஸ் A330 ஓட்டி இருக்காரு. இவரு கூட 28 வயசான ஃபர்ஸ்ட் ஆபீசர் டர்க் டி ஜேகர் 4,800 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் உள்ளவர். இதுல 400 மணி நேரம் இந்த ஏர்பஸ் A330 ஓட்டி இருக்காரு. இந்த ஏர்பஸ் A330 மாடல் அன்றைய காலத்துல ரொம்பவே அதிநவீன விமானமாக இருந்தது மற்றும் இது 2 ஆண்டுகள் மட்டுமே பழமையான விமானமாக இருந்தது. இந்த விமானத்துல எந்த ஒரு கோளாறோ இல்ல பைலட்ஸ்க்கு இது இயக்க தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது. எல்லா விமானங்கள் மாதிரியே இந்த விமானமும் எல்லா சோதனைகள் அதாவது பிளைட் ப்ரீ செக்ஸ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளைட் 236 அதோட விமான ஓடுபாதை அதாவது ரன்வேக்கு ஓட்டிட்டு வந்து அப்புறம் எப்பவும் போல ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட அனுமதிக்கு அப்புறம் இந்த விமானம் புறப்பட்டது. புறப்பட்டதுக்கு அப்புறம் பைலட்ஸ் இந்த விமானத்தை அட்லாண்டிக் பெருங்கடல் மேல போர்ச்சுகலின் லிஸ்பன் நகரத்தை நோக்கி இந்த விமானத்தை திருப்பினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த விமானம் 39,000 அடி உயரத்தை தொட்டது. பொதுவா பைலட்ஸ் நீண்ட பயணத்தின் போது விமானங்களை மேனுவல்ல ஓட்டுறது கிடையாது. பெரும்பாலான நேரத்துல இது மாதிரி நீண்ட பயணம் செய்யும் விமானங்களை ஆட்டோ பைலட் சிஸ்டம் மூலமா தான் இயக்குவாங்க. பைலட்ஸ் இந்த விமானத்தோட நிலைமையை மட்டுமே தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு அவங்களோட இருப்பிடத்தை பத்தி ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு தெரிவிச்சுக்கிட்டு வருவாங்க. பிளைட் 236 புறப்பட்டு சரியா 4 மணி நேரம் கழிச்சு எல்லாமே நார்மலா போய்கிட்டு இருந்தது. பெரும்பாலான பயணிகள் ராத்திரிங்கிறதுனால தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு நடுவுல இந்த விமானம் பறந்துகிட்டு இருந்தது. கனடா லோக்கல் நேரம் 1 மணி அளவுல ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. வலது பக்க இன்ஜின் அதாவது இன்ஜின் நம்பர் 2ல இருந்து ஒரு அசாதாரண ரீடிங் வருவதை பைலட் கவனிச்சாங்க. ஆயில் பிரஷரும் ரொம்ப அதிகமா இருந்தது. அதே சமயம் ஆயில் அளவும் குறைவா இருந்தது மட்டுமில்ல ஆயிலோட வெப்பநிலையும் குறைவா இருந்தது. இந்த பைலட்ஸுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை அவங்களோட முழு வாழ்க்கையிலையும் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி ஒரு எரர் வர்றது இதுவே முதல் தடவையும் கூட. உடனே பைலட்ஸ் விமானத்தோட பிளைட் மேனுவல் புத்தகத்தை திறந்து இந்த எரரை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. பொதுவா ஒரு விமானம் சில மணி நேரத்துக்கு இயக்கப்படும் போது இப்படி ஆயில் வெப்பநிலை அதிகரிக்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனா இங்க ஆயிலோட வெப்பநிலை ரொம்ப குறைவா இருந்தது. இது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாதாரண விஷயம் இல்ல. இந்த எரர் என்னன்னு கண்டுபிடிச்சு இது உடனே சரி செய்யறது பைலட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. ஆனா விமானத்தோட பிளைட் மேனுவல்ல இந்த எரரை பத்தி எந்த ஒரு தகவலையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த எரரை பத்தி பைலட்ஸ் விமானத்தோட மெயின்டெனன்ஸ் பிரிவுக்கு கண்ட்ரோல் டவர் மூலம் தகவல் கொடுத்தாங்க. ஆனா மெயின்டெனன்ஸ் பிரிவுக்கும் இந்த எரரை பத்தி எதுவுமே தெரியல. விமானத்தோட நிலைமை தொடர்ந்து கண்காணிக்க பைலட்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு மெயின்டெனன்ஸ் பிரிவு திரும்பி பைலட்ஸை தொடர்பு கொள்வதாக தெரிவிச்சாங்க. இன்ஜின் 2ல தவறான ரீடிங் இருந்தாலும் இதுவரைக்கும் இந்த விமானத்துல எந்த ஒரு சிக்கலும் ஏற்படல. இந்த தவறான ரீடிங்களுக்கு சில தவறான சென்சார்கள் தான் காரணம்னு பைலட்ஸ் நினைச்சாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த விமானம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போய் சேர்ந்தா போதும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா 30 நிமிஷம் கழிச்சு கேப்டனுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை செய்தி அதாவது அட்வைசரி மெசேஜ் காட்டப்பட்டது.
இந்த மெசேஜ் விமானத்தோட ஆயிலை பத்தி இல்ல, ஆனா ஃபியூயலை பத்தி வந்தது. எல்லா கமர்ஷியல் விமானங்கள்லயுமே ஃபியூயல் அதோட ரெக்கையில தான் சமமா இருக்கும். ஆனா இந்த விமானத்துல ஃபியூயல் சமமா இல்லைன்னு கேப்டனுக்கு மெசேஜ் வந்தது. இடது பக்க ரெக்கையோடு ஒப்பிடும்போது வலது பக்க ரெக்கையில ஃபியூயல் அளவு கம்மியா இருந்தது. ஆனா இது ஒரு சீரியஸ் பிரச்சனை இல்ல, ஏன்னா ஒரு விமானம் பறந்துகிட்டு இருந்தாலும் இதை சரி செய்ய முடியும். கேப்டன் கிராஸ்ஃபீட் வால்வை திறந்தாரு. இதனால இடது ரெக்கையில இருந்து எரிபொருள் வலது ரெக்கைக்கு போனது. சில நிமிஷங்கள்லயே எரிபொருள் அளவு ரெண்டு ரெக்கையிலும் சமமா ஆனது. ஆனா பிரச்சனை இதோட முடியல. அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு குறைஞ்ச எரிபொருள் இருப்பதாக திரும்பி கேப்டனுக்கு எச்சரிக்கை வந்தது. எந்த ஒரு பைலட்ஸும் விமானத்துறையில எதிர்கொள்ள விரும்பாத ஒரு சூழ்நிலை இது. வலது பக்க ரெக்கையில திரும்பவும் ஃபியூயல் அளவு குறைஞ்சது. இப்போ இந்த விமானத்தோட ரெண்டு ரெக்கையிலும் இருக்கிற ஃபியூயல், அதாவது எரிபொருள், லிஸ்பனை போய் சேர்றதுக்கு போதுமான அளவு இல்லைங்கிறது பைலட்ஸ் கவனிச்சாங்க. இந்த நிலைமை ரொம்பவே ஆபத்தான நிலை. ஏன்னா ஃபியூயல் இல்லாம இந்த விமானம் கடல்ல போய் மோதும் அபாயம் இருந்தது. இந்த விமானம் ஏற்கனவே அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு நடுவுல பறந்துகிட்டு இருந்ததுனால இதை திசை திருப்பவும் வழி இல்லாம இருந்தது. இவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் என்னன்னா, போர்ச்சுகல் லிஸ்பனை போய் சேர்றதுக்கு முன்னாடி, அதாவது லிஸ்பன்ல இருந்து 1450 கிலோமீட்டருக்கு முன்னாடி அசோர்ஸ் தீவுங்கிற ஒரு தீவுல இந்த விமானத்தை அவசரமா தரையிறக்கணும். இந்த அசோர்ஸ் தீவு போர்ச்சுகலுக்கு சொந்தமானது மற்றும் இது அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்தது. இங்க இருக்கும் லேஜஸ் ஏர்பேஸ்ல இந்த விமானத்தை தரையிறக்கிறதா சொல்லி கேப்டன் சாண்டாமார்ல ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு தொடர்பு கொண்டாரு. எரிபொருள் பற்றாக்குறை காரணமா விமானத்தை இந்த விமான நிலையத்துல தரையிறக்க அனுமதி கேட்டாரு. ஆனா கேப்டனுக்கு இந்த விமானத்தை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போக முடியுமா இல்ல கடல்லையே இதை தரையிறக்கணுமான்னு சரியா தெரியல. ஏன்னா இவங்க இருந்த இடத்துல இருந்து இன்னும் 280 கிலோமீட்டர் தூரம் இருந்தது இந்த தீவுக்கு. மற்றும் இந்த விமானத்துல வெறும் 7 டன், அதாவது 7000 கிலோ ஃபியூயல் மட்டுமே மீதி இருந்தது. இது ஒரு பெரிய எரிபொருள் இருப்பாக தெரியலாம். ஆனா இந்த ஏர்பஸ் A330 விமானத்துக்கு இது வெறும் 6% எரிபொருள் இருப்பு மட்டுமே. இது மட்டுமில்ல, இந்த விமானத்தில் இருந்த எரிபொருள் ரொம்ப வேகமா குறைஞ்சுகிட்டே வந்தது. 48 மெட்ரிக் டன் எடையுள்ள எரிபொருள் இந்த விமானத்துல ஊற்றப்பட்டது. இந்த எரிபொருள் எங்க போச்சு? ஃபியூயல் அளவு எதனால குறையுது? ஒருவேளை ஃபியூயல் சென்சார் ரிப்பேர் ஆகிருச்சா இல்ல உண்மையிலேயே ஃபியூயலோட அளவு குறையுதான்னு பைலட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஃபியூயலோட அளவு குறையறதுக்கு ஒரே காரணம் கசிவாக தான் இருக்கணும். எரிபொருள் கசிவு ஏற்படுதான்னு தெரிஞ்சுக்க ரெக்கையோட ஓரத்துல ஏதாவது கசிவு ஏற்படுதான்னு கண்காணிக்குமாறு கேபின் க்ரூக்கு கேப்டன் சொன்னாரு. ஏன்னா இந்த விமானத்துல ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் சுமார் 1 டன் ஃபியூயல் காலியாச்சு. இது கண்டிப்பா ஃபியூயல் லீக்கேஜாக தான் இருக்கணும்னு கேப்டன் நம்பினாரு. லேஜஸ் ஏர்பேஸுக்கு போய் சேர்ற அளவுக்கு இந்த விமானத்துல போதுமான ஃபியூயல் இல்லாம இருந்தது. இந்த நேரத்துல கேப்டன் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மற்றும் மெயின்டெனன்ஸ் பிரிவு கூட தொடர்ந்து தொடர்புல இருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் பிரிவு இந்த விமானத்துல எரிபொருள் கசிவு ஏற்படுறத உறுதி செய்ய இந்த விமானத்தை 39,000 அடி உயரத்துல இருந்து 20,000 அடி உயரத்துக்கு இறக்குமாறு கேப்டனுக்கு சொன்னாங்க. எரிபொருள் கசிவு உறுதி செய்யப்பட்டாலும் பைலட்ஸ்னால இந்த விமானத்தை திரும்பி 39,000 அடி உயரத்துக்கு கொண்டு செல்ல முடியாதுங்கிறதுனால கேப்டன் இந்த ஆலோசனையை மறுத்துட்டாரு. ஏன்னா இந்த நேரத்துல இந்த விமானத்தோட இன்ஜின் நம்பர் 2 செயலிழந்து நின்னுருச்சு. இந்த விமானத்துல ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. மற்றும் இந்த விமானம் 39,000 அடி உயரத்துல இருந்தா இத காற்றின் உதவியோட கொஞ்ச தூரம் பறக்க வைக்க முடியும். வலது பக்க இன்ஜின்ல தீ பிடிச்சதுனால சென்சார் பழுதடைஞ்சதுங்கிற சந்தேகம் மொத்தமா நீக்கப்பட்டது. இதை தொடர்ந்து இதுவரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம தூங்கிக்கிட்டு இருந்த பயணிகள் முழிச்சு பயப்பட ஆரம்பிச்சாங்க. விமானத்துல இப்போ ஒரு இன்ஜினும் 4 டன் ஃபியூயல் மட்டுமே இருந்தது. ஒரு இன்ஜினை வச்சு ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியாததுனால விமானம் அதோட உயரத்தை இழக்க தொடங்கியது. மறுபுறம் லேஜஸ் ஏர்பேஸ்ல அவசர நிலை அறிவிக்கப்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அவசர கால பணியாளர்கள் எல்லா வகையான சூழ்நிலைகளையும் சமாளிக்க தயாரானாங்க. விமான நிலையத்தில இருந்து 121 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த விமானத்துல மொத்த எரிபொருளும் காலியாயிருச்சு. இடதுபுற இன்ஜினும் சுமையை தானாக தாங்க முடியாம முடிவுக்கு வந்தது. இப்போ பிளைட் 236 அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேல 2 இன்ஜினும் இல்லாம பறந்துகிட்டு இருந்தது. 39,000 அடி உயரத்துல இந்த விமானம் இருக்கணும்ங்கிற கேப்டனோட முடிவு சரியானதா நிரூபிக்கப்பட்டது. விமானத்தோட மின்சார அமைப்பு இன்ஜினோட சக்தினால இயங்குவதால 2 இன்ஜினும் வேலை செய்யாததுனால விமானத்தோட கேபின்குள்ள பயங்கர இருட்டா இருந்தது. இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்ததுனால இந்த விமானத்தோட ஆட்டோமேட்டிக் டர்பைன் வெளிவந்து காக்பிட்ல உள்ள முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் இயங்க இந்த காத்தோட வேகம் குறைஞ்சபட்ச அளவு மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சது. லேஜஸ் ஏர்பேஸுக்கு போய் சேர 120 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. விமானம் இப்போ 30,000 அடிக்கு கீழே வந்தது. கேப்டன் இந்த தூரத்தை வெறும் காற்றின் உதவியோடு மிதந்து போய் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கேபின்குள்ள பயணிகளுக்கு நடுவுல பெரிய அமைதி நிலவியது. அதாவது பயணிகள் எல்லாருமே பயங்கர உயிர் பயத்துல இருந்தாங்க. ஏன்னா இந்த விமானம் விமான நிலையத்தை போய் சேர முடியலன்னா இத கடல்ல தான் தரையிறக்கி ஆகணும்.
விமானம். தண்ணீர்ல விமானத்தை இறக்குறதுக்கு பயணிகளை தயார்படுத்தும் பணியை கேபின் க்ரூ தொடங்கினாங்க. கடல்ல இந்த விமானம் இறங்கினாலும் அதுவும் ஆபத்தானதுதான். ஏன்னா குளிர்ந்த கடல் நீர்ல தாழ் வெப்பநிலை, அதாவது ஹைப்போதெர்மியால மூழ்கி இறந்து போகலாம். செயலிழந்த இன்ஜின்களை வச்சு ஒரு விமானத்தை ஓட்டுறது ரொம்பவே கடினமான விஷயம். ஆனா பைலட்ஸ் விமானத்தோட பிட்ச் கண்ட்ரோல்களை பயன்படுத்தி விமானத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினாங்க. நிமிஷத்துக்கு 200 அடிங்கிற விகிதத்துல விமானம் அதோட உயரத்தை இழந்துகிட்டே வந்தது. அதாவது அடுத்து 15 நிமிஷத்துல இந்த விமானம் விமான நிலையத்தையோ இல்ல பெருங்கடலையோ அடையும். விமான நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் இருந்த போது அதோட உயரம் 13,000 அடியாக இருந்தது. பொதுவா இந்த தூரத்துல 3000 அடி உயரத்துல தான் விமானங்கள் பறக்கும். பைலட்ஸ் நோஸ் டைவ் செஞ்சு விமானத்தோட உயரத்தை குறைக்க முயற்சி பண்ணினாங்கன்னா அது விமானத்தோட வேகத்தை அதிகரிக்கும். இதனால விமானம் விபத்துக்குள்ளாக அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த உயரத்தை குறைச்சு பாதுகாப்பா விமானத்தை தரையிறக்க பைலட்ஸ் விமான நிலையத்துக்கு மேல 360 டிகிரில சுத்தி வர முடிவு செஞ்சாங்க. இது விமான நிலையத்துக்கு மேலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயரத்தை குறைக்க உதவியது. இப்போ விமானத்தோட உயரம் 5000 அடியில இருந்தது. இந்த உயரமும் அதிகமா இருந்தது மற்றும் இன்னொரு 360 டிகிரி சுத்த அடிக்க இது போதுமான உயரம் கிடையாது. சின்ன சின்ன எஸ் மாதிரி திருப்பங்களை பண்ணி பைலட்ஸ் இந்த விமானத்தை ரன்வேயை நோக்கி செலுத்தினாங்க. இதனால விமான நிலையத்தில இருந்து கொஞ்சம் தூரம் கிடைச்சது மற்றும் உயரமும் குறைஞ்சுகிட்டே வந்தது. பொதுவா விமானங்கள் தரையிறக்கும் போது இதோட பிளாப்ஸ் திறந்து வைக்கப்பட்டு விமானத்தோட மூக்கு பகுதி மேல் நோக்கி தூக்கிய மாதிரி இன்ஜின் ஊந்துதலோட தரையிறக்குவாங்க. ஆனா விமானம் 236ல இன்ஜின் ஊந்துதல் இல்லாததுனால இத வித்தியாசமா மற்றும் ஆபத்தான முறையில தரையிறக்க முடிவு பண்ணாங்க. பைலட்ஸுக்கு இந்த விமானத்தை தரையிறக்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருந்தது. இது இவங்களுக்கு வாழ்வா இல்ல சாவாங்கிற நிலை இருந்தது. இறுதியா விமானம் ரன்வேல பெரும் சக்தியோட தரையிறங்குச்சு. இதனால விமானத்தோட 12 டயர்கள்ல 10 டயர்கள் வெடிச்சது. இந்த விமானத்தை நிறுத்துறது கடினமாக்குச்சு. சில சறுக்குகளுக்கு அப்புறம் இந்த விமானம் வெற்றிகரமா நிறுத்தப்பட்டது. இந்த விமானத்தோட லேண்டிங் கியர்ல நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அவசரகால பணியாளர்கள் இந்த நெருப்பை உடனே அணைச்சாங்க. ஏர் டிரான்சிட் ஏர்லைன்ஸ் பிளைட் 236 வரலாற்றிலேயே அதிக நேரம் இன்ஜின் இல்லாம கிளைடான முதல் மற்றும் கடைசி விமானம்னு பெயர் பெற்றது. எதனால இந்த விமானத்துல இப்படி ஒரு கோளாறு ஏற்பட்டதுன்னு இன்வெஸ்டிகேஷன் குழு விசாரிச்ச போது டொரண்டோல நடந்த மெயின்டெனன்ஸ் பணியின் அப்போ ரிப்பேர் க்ரூ வலது பக்க இறக்கையில ஒரு ஸ்பேர் பார்ட்டை மாத்தி இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஸ்பேர் பார்ட் வேறொரு விமானத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஸ்பேர் பார்ட் சரியா மாட்டாததுனால அதுல அதிர்வு ஏற்பட்டு எரிபொருள் பாதையில உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏர்பஸ் நிறுவனம் எரிபொருள் கசிவை கச்சிதமா குறிக்கும் ஒரு புது சிஸ்டமை அவங்க விமானங்கள்ல இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏர்பஸ் A330 விமானத்தை வெறும் டெட் ஜாய்ஸ்டிக்கை வச்சு தரையிறக்கியதுக்காக கேப்டன் ராபர்ட் பீஷேக்கும் ஃபர்ஸ்ட் ஆபீசர் டர்க் டிஜேகருக்கும் ஏர்பஸ் நிறுவனம் உயர்ந்த விமானப்படை விருது வழங்கினாங்க. பாதிக்கப்பட்ட ஏர்பஸ் A330 விமானம் மெயின்டெனன்ஸ் செய்யப்பட்டு அடுத்து 20 ஆண்டுகள் காலம், அதாவது 2021 ஆண்டு வரைக்கும் உபயோகத்துல இருந்தது. நல்லபடியா 309 உயிர்கள் பைலட்ஸோட புத்திசாலித்தனமான சிந்தனையினால காப்பாற்றப்பட்டது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க இந்த ஃபிளைட் 236ல பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வர கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.